சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அது தண்ணியை நானே குடிச்சிட்டேன். நீ எங்க இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? வேகமா ஓடி வந்துட்டு இருக்கேனே. மயக்கமா வேற இருக்கு. சரி நீ எங்க இருக்க சொல்லு, நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன். ஐயோ நித்யா, இந்த மாதிரி நேரத்துல நீ ஓடி வரக்கூடாதுமா. அப்புறம் ஸ்லோ பாய்சன் பிளட்ல கலந்துருச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். அப்படியா? என்ன பார்க்க நீ இங்க வராத. இம்மிடியேட்டா நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு. நீங்க தான் எல்லாம் செய்ய பொருள். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேல அவ வரட்டும். சம்பிரதாயப்படி என்ன செஞ்சுட்டு போனோமோ அதை செய்யட்டும் மாமா. இந்த யோசனை கரெக்டா நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் மாமா. அந்த சாவி எப்போ அம்மா கையில வருதோ அப்பத்தான் இந்த ஆத்துப்படியை நான் மிதிப்பேன்னு. தர்மம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஆசை. உன்னோட இந்த நேர்மையான ஆசை நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணு வந்திருக்க. நான் உன்னை சும்மா அனுப்பக்கூடாது. கொஞ்சம் இரு, வந்துடுறேன். இது விஷம் இல்லைன்னு இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். புடிங்க. இப்ப சந்தேகம் தீர்ந்ததா? நான் நல்லவன் நீங்க 2 பேரும் புரிஞ்சிட்டீங்களா? சரி நான் கிளம்புறேன். ஹலோ, ஒரு செகண்ட்ங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஒரு கப் காஃபி சாப்பிட்டுங்களேன். அத தண்ணி குடிச்சிட்டல, எனக்கு காஃபி வேண்டாம். நான் இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன். கொஞ்சம் பொறுமா. டேய், டீ கடைக்கு போய் நல்ல காப்பியா வாங்கிட்டு வந்து குடுறா. சரி, அத வேண்டாம் சொல்றல. நான் தண்ணி குடிச்சேனே வேண்டாம். எங்க வீட்ல எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா காப்பிய? என்ன பாட்டி புரியாம பேசுறீங்க? பரவாயில்லைங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கடன் போய் பாயிண்ட் வந்துடுவேன். நீங்களும் நிம்மதியா காஃபி சாப்பிடலாமே. என்னது 5 நிமிஷமா? வேண்டாம், நான் தான் தண்ணி குடிச்சிட்டேன்ல, எனக்கு காஃபி வேண்டாம். நான் கிளம்புறேன். ஐயோ, என் நிலைமை உங்க 2 பேருக்கும் புரிய மாட்டேங்குதே. நான் கிளம்புறேன். பாருங்க, என் அண்ணன் எனக்காக வெயிட் பண்றாரு. சீக்கிரமா வர சொன்னாரு. நான் இங்க வந்து சீக்கிரமா வந்துட்டு வரேன்னு சொன்னேனா, அதனால நான் இன்னொரு நாள் பொறுமையா வந்து காஃபி குடிக்கிறேன். நான் வரேன். டைம் ஆச்சு, கிளம்புறேன். பாய். என்னம்மா? இன்னும் நீ தூங்கலையா? அக்கா பாரு, குழந்தை இன்னும் தூங்கவே இல்ல. மாப்பிள்ள, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே என் பேரனுக்கு பெயர் சூட்டு விழா வச்சிடலாமே. அப்பா, குழந்தையோட பேர் சூட்டு விழாவை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். ஏன்னா இது நம்ம ஆத்துல நடக்க போற ஃபங்க்ஷன். அக்காவோட வளகாப்பு விழாவையே நம்ம கோயில்ல தான் நடத்தினோம். இந்த விசேஷத்தை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும். சரியா? அம்மா, என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பா செய்வேம்மா. யாருக்கும் எந்த குறையும் வைக்காம மரியாதை செஞ்சாகணும். என்னம்மா கௌசி, நீயும் மாப்பிள்ளையும் வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. இத பாருமா கௌசி, என் சக்திக்கு ஏத்த மாதிரி சொன்னேன். அது உங்க மனசை உறுத்திருத்தோ? என்னம்மா பண்றது? உன் தோப்பனார் வசதி இல்லாதவனாச்சே. விரலுக்கு ஏத்த வீக்கம்மா. அப்பா, இப்ப பிரச்சனையே வேற. என்ன பிரச்சனைமா? குழந்தை மேல ராஜரத்னம் அப்பா உயிரையே வச்சிருக்காரு. குழந்தையோட பேர் சூட்டு விழாவை தன்னோட வீட்டுல தான் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா மாமா, குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவ ஆத்துக்கு கூட்டிட்டு போறதையே ஒரு பெரிய விழாவை கொண்டாடலாம்னு நினைச்சா அது முடியாம போயிடுது. அது மட்டும் இல்ல, அதுவே அவர் மனசு பாதிச்சிடுச்சு. இப்போ பேர் சூட்டு விழாவையாவது அமக்களமா கொண்டாடணும்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். எங்க மாமியார் இது கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க.
அவங்க ஆத்துல தான் இந்த ஃபங்க்ஷனை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்க சம்மதிச்சா ராஜரத்னம் அப்பா மனசு எவ்வளவு சங்கடப்படும்னு யோசிச்சு பாருங்க. அக்கா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? குழந்தை ஃபங்க்ஷனை ஒரு நாள் நம்ம ஆத்துல நடத்தி ஒரு பேர் வைப்போம். அடுத்த நாளைக்கு இவ மாமியார் ஆத்துல நடத்தி இன்னொரு பேர் வைப்போம். 3வது நாளைக்கு ராஜரத்ன மாமா ஆத்துல ஃபங்க்ஷன் நடத்தி குழந்தைக்கு இன்னொரு பேர் வைப்போம். ஆக மொத்தத்துல உன் பிள்ளைக்கு மொத்தம் 3 பேர். எப்படி? சீதா, சமய சந்தர்ப்பம் தெரியாம விளையாடாத. சீதா விளையாட்ட சொல்றது கூட உண்மையாயிடுமோன்னு பயமா இருக்கு. பெரியவங்க விரோதத்துக்கு குழந்தை பேரை ஆளுக்கு ஒண்ணா வச்சு கூப்பிடுவாங்களோன்னு தோன்றுறது. அந்த மாதிரிலாம் நடைமுறைக்கு ஒத்து வராது மாப்பிள்ள. குழந்தை நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேர் வைக்கணும். அந்த விழாவை குழந்தையோட தாய் வீட்டில் தான் நடத்தணும். அதுதான் முறையும் கூட. நீங்க சொல்றதும் சரிதான். யார் இவங்கள சமாதானப்படுத்த முடியும்? நான் போய் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க போறது சரிப்படாது. உங்களுக்கு கோபம் தான் அதிகமாகும். அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட அங்க இருக்காளே சௌந்தர்யா மேடம், அவ சாவி கொடுத்து அவங்கள உசுப்பேத்தி விட்டுடுவா. ஆமா மாப்பிள்ள, எதுக்கு வீண் பிரச்சனை? சம்மந்தியை நான் போய் கூப்பிடுறதுதான் முறை. அவங்க என்ன மதிக்கலைனாலும் பரவாயில்ல. பொண்ணை பெத்தவன், அவங்க எப்படி சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதுதான். வளைஞ்சு போயே நேக்கு பழக்கமாயிடுது. சம்மதி கூட பேசுறேன். அவங்கள பெயர் சுட்டு விழாக்கு வர சொல்றேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஏன்பா, ராஜரத்ன மாமாவை எப்படிப்பா சமாளிக்க போற? சீதா, அவர் ரொம்ப நல்ல மனுஷமா. அடுத்தவாருடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்குவாருமா. நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நடப்பாருன்னு நான் நினைக்கிறேம்மா. என் பிள்ளை பிறந்த அன்னைக்கு ஒரு யுத்தம் நடந்தது. அவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சின்னு வரும்போது 2வது யுத்தம். இப்ப 3வது யுத்தம் நடக்க போதுங்கிறியா? கண்டிப்பா நடக்கும். அதை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, யுத்தத்துக்கு பிறகுதான் அமைதியே பிறக்கும். நம்ம குடும்பத்திலையும் கூடி சீக்கிரம் அமைதி கிடைக்கும். எல்லாரும் நிம்மதியாகவும் இருக்கலாம். சீதா, குழந்தை அழறது தொட்டில் ஆட்டுமா? நித்யா, சக்சஸ் தானே? அன்னைக்கு மாதிரி இல்லாம கிழவி இன்னைக்கு க்ளோஸ் தானே? தப்பு நடந்து போச்சு. ச்சே, நீ ஸ்லோ பாய்சன் கலந்தத அந்த கிழவி பாத்துட்டாளா இல்ல அந்த சஞ்சய் பாத்துட்டானா? சஞ்சய் பாத்துட்டானே. சஞ்சய் பாத்துட்டானா? அப்புறம் 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 என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ண? ஐயோ, அது வைட்டமின் மாத்திரம் சொல்லி தப்பிச்சிட்டேன் நானு. நம்பிட்டானா? சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அது தண்ணியை நானே குடிச்சிட்டேன். நீ எங்க இருக்க? உனக்கு என்னாச்சு? வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கேன். மயக்கமா வேற இருக்கு. சரி, நீ எங்க இருக்க சொல்லு, நான் உன்னை பார்க்க வந்துட்டு இருக்கேன். ஐயோ நித்யா, இந்த மாதிரி நேரத்துல நீ ஓடி வரக்கூடாதுமா. அப்புறம் ஸ்லோ பாய்சன் பிளட்ல கலந்துருச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். அப்படியா? என்ன பார்க்க நீ இங்க வராத. இம்மிடியேட்டா நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு. ஐயோ, அந்த ஆட்டோ டிரைவருக்கு என் நம்பரை கொடுத்துடு. அவனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். புரியுதா? ஜாக்கிரதையா போமா, ஓடி போவாத. ஆட்டோல போ. சரி. ஆட்டோல இமிடியேட்டா போயிடு. இவன் வேற பயத்தை கலப்பி விட்டானே. தன்வினை தன்னை சுடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் அனுபவிக்கிறேனே. என்ன பண்றது? ஐயோ, ஆட்டோ வேற காணமே. ஆட்டோ நில்லுப்பா. சௌந்தர்யா, கௌசிக்கு குழந்தை பிறந்து இத்தனை நாள் ஆயிடுத்தே, இன்னுமா பேர் வைக்காம இருப்பா? யாருக்கு தெரியும் அத்தை? நம்ம வீட்டு பையன் நம்ம பேச்ச கேட்டாதானே? இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன்தான் பொண்டாட்டி முந்தாணி பிடிச்சு சுத்திட்டு இருக்கானே. நீங்க தான் இங்க உட்காந்துட்டு மகன் பேர புள்ள நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா உங்க நினைப்பே கிடையாது. அது எப்படி இல்லாம போயிடும்? நான் இல்லாம தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருவாளா? விட்டுருவேனா நானு? உங்களால என்னத்த செய்ய முடியும்? குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய முதல்ல உங்ககிட்ட கொடுத்தாங்களா? இல்ல கௌசிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதா அனுமதிச்சாங்களா? அப்பெல்லாம் நாம கையை கட்டிட்டு சும்மா தானே நின்னுட்டு இருந்தோம்.
இப்ப மட்டும் என்ன செய்ய முடியும்? ஹா, நாம இங்க இருந்துட்டு சும்மா புலம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட். அவங்க எல்லாம் பேரை வச்சுட்டு ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கங்க என்ன பேர்னு. நமஸ்காரம் சம்பந்தி. வணக்கம். ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். அத்த, ஏதோ நல்ல விஷயம் சொல்றதுக்குன்னு கௌசியோட அப்பா வந்திருக்காரு, என்னன்னு கேளுங்க. என்ன நல்ல விஷயம் சொல்ல வந்திருப்பாரு? குழந்தையை தூக்கி அந்த ராஜரத்னத்துக்கிட்ட கொடுத்துட்டேன், அந்த ஆளும் வெக்கங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்திருப்பாரு. அதான் நல்ல விஷயமா? அதான் எல்லாம் மோனமோ நடந்து முடிச்சு போச்சே, இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நம்ம வீட்டு பையன் தான் நம்ம பேச்ச கேட்காம வீட்டு விட்டு போயிட்டாரு. இப்ப அவரோட பையன் எங்க போனா நமக்கு என்ன? ஆமாடி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடந்தில்ல. அம்மா, உங்களோட பேர குழந்தை பத்திரமா எங்காத்துல தான் இருக்கான். அவன் உங்களோட அனுமதி இல்லாம எங்கேயும் போக மாட்டாமா. ஆமாம்மா, அந்த குழந்தைக்கு முழு உரிமையும் உங்ககிட்ட தான் இருக்கு. அது உங்க பிள்ளையோட புள்ள. நீங்க தகப்பன் வழி பாட்டிம்மா. நாங்கெல்லாம் கூட அதுக்கப்புறம் தான். இவ்வளவு பேசுற நீங்க அன்னைக்கு குழந்தைய முதல்ல எங்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். தேன் ஒழுக்க பேசுறீங்களே, அப்புறம் எதுக்கு குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம்? அத்தை கிட்ட கொடுத்து குழந்தைய இங்க அனுப்பிச்சிருக்கிறது தானே? அன்னைக்கு இருந்த சூழ்நிலைமா. அது மட்டும் இல்லை, முறையோடு என்ன நடக்கணுமோ அதைத்தான் நான் நடத்தி வச்சேன். வீண் பேச்சு எதுக்கு? இப்ப எதுக்காக வந்திருக்கள் அதை மட்டும் சொல்லுங்க. குழந்தைக்கு பேர் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு போக வந்திருப்பாரு. என்ன பேர் வச்சீங்க? நம்ம வழக்கப்படி வச்சீங்களா இல்ல அந்த ராஜரத்னம் வழக்கப்படி வச்சீங்களா? சம்பந்தியமா இல்லாம உங்க பேரப்புள்ளைக்கு பேர் வைக்க முடியுமா? அது முறையும் இல்ல, தர்மமும் இல்லை. வர வெள்ளிக்கிழமை நாள் நன்னா இருக்குன்னு அப்பா பஞ்சாங்கத்தை பார்த்து சொன்னார். அன்னைக்கே பேர் சுற்று விழாவை நடத்திடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க தான் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி பேரை முதல்ல குழந்தை காதுல சொல்லணும். இந்த காதுல அத்தை வந்து சொல்லுவாங்க, அந்த காதுல ராஜரத்னம் வந்து சொல்வாரா? அவன் வந்தா அந்த பக்கம் நான் தலை கூட வச்சு படுக்க மாட்டேன். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நீங்க கிளம்பலாம். அம்மா, அப்பா என்ன சொல்ல வராருன்னா, அந்த ராஜரத்னம் யாரு? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது உங்களோட பேர குழந்தைமா, நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும். இதுல கண்டவங்களுக்கும் என்ன வேலை இருக்குமா? அப்படின்னா அந்த ராஜரத்னம் விழாவுக்கு வரமாட்டான்ல? அந்த ஆளுக்கு சொன்னா தானே வரத்துக்கு. அங்க வந்து பாருங்க, அங்க உங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டான், இல்லையாப்பா? சம்மந்திமா, நீங்க எத்தனை மணிக்கு வரேன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். நீங்க வந்து தான் விழாவை நல்லபடியா நடத்தி வைக்கணும். குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு வா சாப்பிட்டு வந்துடலாம். நீங்க வரலன்னா நாங்க குழந்தைக்கு பேரே வைக்க மாட்டோம். இதோ இப்ப கூப்பிட்டு இருக்கோமே, கண்ணா, ராஜா, செல்லோன்னு இப்படியே கூப்பிட்டு இருந்துரும். வரேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரெக்டா 10 மணிக்கு வருவேன். எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். அப்பா, நல்லா கேட்டுக்கோங்க, 10 மணிக்கு வரலாம், புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா. சம்மந்திமா, கரெக்டா 10 மணிக்கு வந்துருங்க. சௌந்தர்யா, நீயும் வந்துருமா? சம்மந்தி ஐயா எங்க? அவர் ஆத்துல இல்ல, வெளில போயிருக்கார். நான் வேணா இருந்து சொல்லிட்டு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களே சொல்லிக்கிறோம். 10 மணிக்கு மறந்துடாதீங்க, நாங்க வரோம். வரோம். 10 மணிக்கு மறந்துடாம வந்துருங்க. வாங்கப்பா. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? மாமா வாங்க. நமஸ்காரம் சம்பந்தி. சம்பந்தி, என் பேர் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? கௌசி உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? சந்தோஷமா இருக்காளா?
ரெண்டு பேரும் நன்னா இருக்கா. எனக்கு என் பேரனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை சம்பந்தி. ஆனா உங்க வீட்டுக்கு வந்து என்னால பார்க்க முடியல. டாக்டர் கோபால் தான் என்னை தடுத்துட்டான். அவர் சொல்றதும் கரெக்ட் தானே மாமா? அவர் சொல்ற மாதிரி நீங்க வர நேரத்துல அந்த அலமேல மாமா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வீண் பிரச்சனை தானே வரும். ஆமாம்மா. இது ரொம்ப பெரிய கொடுமை. சொந்த பேர குழந்தைய கூட வந்து பார்க்க முடியாம பகவான் உங்களுக்கு இப்படி ஒரு தடையை வச்சிருக்காரு. பகவான் தடை போடல, அந்த அலமேலம்மா தான் தடை போட்டு வச்சுக்கலாம். அங்கிள், நீங்க உங்க பேரனை பாப்பேனா? எப்பம்மா? எப்போ பார்ப்பேன்? பேர் சுட்டு விழா நடத்த போறீங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனை இங்கே நடத்திடலாமா? வேண்டாம் வேண்டாம், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்திடலாம். கிராண்டா பண்ணுவோம். எங்க நடத்தினாலும் பிரச்சனை தான். சம்மந்தியமா வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, ஆத்திரப்படுவாங்க. அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த பேர் சுட்டு விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்போ என் பேரனை பார்க்கவே முடியாதா? ஐயோ மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுருக்கீங்க. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் முழு உரிமை உள்ளவரே நீங்க தான். நீங்க இல்லாம உங்க பேர குழந்தைக்கு எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடக்காது மாமா. எப்படிம்மா இவ்வளவு உறுதியா சொல்ற? எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சுரேஷ் அம்மா வந்துருவாங்க, சண்டை போட்டு விரட்டி என்னை துரத்திடுவாங்க. நான் எப்படிம்மா என் பேர குழந்தை பேர் சுட்டு விழாவில் கலந்து அவனை வாழ்த்த போறேன்? முடியும், கண்டிப்பா முடியும் சம்மந்தி. நான் அந்த விழாவை என் ஆத்துல நாளைக்கே நடத்த போறேன். இப்பதான் சம்மந்தி அம்மாவை பார்த்து அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவங்களையும் கூப்பிட்டுருக்கீங்க, என்னையும் கூப்பிட்டுருக்கீங்க, எப்படிங்க? ஐயோ மாமா, அவளை காத்தால 10 மணிக்கு தான் வர சொல்லிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். அதனால நீங்க சரியா 8 மணிக்கெல்லாம் வந்துருங்கோ. நாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிடறோம். நீங்க வந்து உங்க பேரனுக்கு உங்க வாயாலேயே உங்க விருப்பப்படியே பேர் சூட்டு விழாவை நடத்தலாம். உண்மையா சொல்றீங்க? என் பேரனுக்கு நான் தான் பேர் வைக்க போறேன்னா? ஆமா மாமா, நீங்க தான் எல்லாம் செய்ய பொருள். நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேல அவ வரட்டும். சம்பிரதாயப்படி என்ன செஞ்சுட்டு போனோமோ அதை செய்யட்டும் மாமா. இந்த யோசனை கரெக்டா நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும் மாமா. நாங்க இவ்வளவு தூரம் பிளான் பண்ணிருக்கோம்ல, கண்டிப்பா எல்லாம் நடக்கும் மாமா. ஆமா சம்பந்தி, உங்க மனசு நோகும்படி நாங்க எந்த காரியமும் செய்ய மாட்டோம். ஏன்னா உங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் என் பொண்ணு கௌசிக்கு இருக்கணும். அப்பதான் அவன் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். கண்டிப்பா நாளைக்கு காத்தால 8 மணிக்கு நீங்க வரல், ஓகேவா? டான் 8 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவோமா? அப்போ நாங்க கிளம்புறோம் சம்பந்தி, வரட்டுங்களா? ஆட்டும் சரி, சம்பந்தி. நாங்க வரோம் மாமா. டான்னு 8 மணிக்கு வந்துடணும். தயவு செஞ்சு 10 மணிக்கு வராதீங்க மாமா. ஆஹா, டான் 8 மணிக்கு வந்துடுறேன். கரெக்டா 8 மணிக்கு வந்துடுறேன். ஓகே மாமா. 8 மணி 8 மணி 8 மணி. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா. 8 மணி 8 மணி. சொன்ன கேளு. நீ வா. வேண்டாம், சொன்ன கேளு துளசி. துளசி, வழியில போயிட்டு இருந்த என்ன பார்த்து நீ அன்பா 4 வார்த்தை பேசின. நானும் உன்னை பார்த்த சந்தோஷத்துல என்னைய மறந்துட்டேன். திடீர்னு என் கைய பிடிச்சி எங்க ஆத்துக்கு, சாரி, உங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். என்ன பத்மா இப்படி எல்லாம் பேசுற? அந்த வீணா போன சக்கரவர்த்தி உங்க வீட்டை அவனுக்கு சொந்தமாக்கிட்டு எங்களை இங்க தங்க வச்சிருக்கான். நாங்களும் வெக்கமானோம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க தங்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நானும் வாசல் படியை தாண்டி வந்ததே தப்புமா. உன் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க வந்தேன் துளசி. இதுக்கு மேல நான் இங்க வர்றது நேக்கு நானே செய்யற துரோகம் மாதிரிமா. ஏன் பத்மா இப்படி எல்லாம் சொல்ற? இந்த வீடு ஏலத்துக்கு போனப்போ சக்கரவர்த்தி அதை ஏலத்துக்கு எடுத்து எங்களை பழி வாங்குறதா நினைச்சுண்ட. இந்த ஆத்து சாவிய சுதர்சன் மாமா கையில கொடுத்துட்டான். அந்த நிமிஷத்திலே நான் முடிவு பண்ணேன், அந்த சாவி எப்போ அம்மா கையில வருதோ அப்பத்தான் இந்த ஆத்து படியை நான் மிதிப்பேன்னு. தர்மம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஆசை.
உன்னோட இந்த நேர்மையான ஆசை நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணு வந்திருக்க. நான் உன்னை சும்மா அனுப்பக்கூடாது. கொஞ்சம் இரு, வந்துடுறேன். ரோட்ல கிடக்கிறவளெல்லாம் ஆத்துக்கு கூட்டிட்டு வந்து என்ன உபச்சாரம் வேண்டியிருக்கு? நெல்லு பத்மா, இவளை நான் உங்க அக்காவோட மருமகளை கூட்டிட்டு வரல. உங்களை நான் பாக்குறதுக்கு முன்னாடியே இவ என் கூட பழகின பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நேக்கு அவ இங்க வந்தது பிடிக்கல. போறோம் மாமா, நிறுத்துப்போம். நான் கிளம்புறேன். உள்ளவா. துளசி, நீ நல்லா இருப்ப. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் வரட்டுமா? சரி பத்மா. கௌசி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அம்மா வரலன்னு தானே? 10 மணிக்கு வந்துருவாங்க. ராஜரத்னம் அங்கிள் 8 மணிக்கு வரேன் இருக்கார். அதுக்கு நடுவில் 2 மணி நேரம் கேப் இருக்கு. ஏன் பயப்படுற? ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு, ரிலாக்ஸ். வைஷோ, மணி 8 ஆகிறது. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சுதாமா? எல்லாம் ஆமா, முடிஞ்சுப்பா. சீதா எங்க போனா? வந்துருவாப்பா. நான் தான் ஒரு வேலையை வெளில அனுப்பிச்சிருக்கேன். இப்ப வந்துருவா. ஆ. அடடே, வாங்க சம்பந்தி. வாங்க மாமா. வெளியில சொல்ல முடியாத உரிமை, அதான் பயந்து பயந்து வந்து பார்க்கறேன். இந்த அளவுக்காவது கடவுள் என் மேல கருணை வச்சிருக்காருன்னா அது காரணம் சுரேஷ் தான். யோ பட்ர,